இப்ப நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்க திருவாசகத்துல இருந்து? சிவம்னா யாரு? திருவாசகத்துல கொல்லுவன கொள்ளல், தள்ளுவன தள்ளல். வாசகர் இறைவனை தீர்த்தன் அப்படின்னு சொல்றார். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். உயிரோட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினது அற்புகளை ஏம்பிவிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்திவிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவர் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. புண்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி. புண்படா மனமும் குறைபடா மனமும் பொன்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி. பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் என்னையே கருத்தில் வைத்தேற்றுதற்கு செய்தேன். என்னையே கருத்தில் வைத்தேற்றுதற்கு செய்தேன். உண்பனே நினும் உடுப்பனே நினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே. நலம் சார் வன்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனே. சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று நாம் திருவாசகத்திற்கான ஒரு பிள்ளைங்க கேட்டாங்க காலையில என்கிட்ட, திருவாசக வகுப்பு நாங்க எப்படிமா எடுக்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டாங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம கொடுப்போமே அப்படின்னு சொல்லி நான் வந்தேன் லைனுக்கு. எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த கலிகாலத்துல திருவாசகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வமா வரக்கூடிய பிள்ளைங்களை நாம அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம நான் என்னுடைய நேரம் என்ன அப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நான் தட்டி கழிக்கணும் அப்படின்னு நான் விரும்பல. குழந்தைங்களாம் எப்படியாவது இந்த குழந்தைங்க ஆர்வமுள்ள ஒரு குழந்தைகளை எப்படியாவது இன்னும் மேலும் ஆர்வப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். இப்ப நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்க திருவாசகத்துல இருந்து அப்படிங்கிறத நீங்க எனக்கு பதிவு பண்ணுங்க. என்ன எதிர்பார்க்கிறீங்க? ஒரே ஒரு அன்பர் சிவம்னா யாரு, ஹூ இஸ் சிவம் அப்படின்னு சொல்லி காலையில கேள்வி கேட்டதாக அன்பர்கள் என்று சொன்னாங்க. இரண்டாவது ஒரு நபர் திருவாசகத்துல இது மாதிரி ஒரு திருவாசகத்துல ஒரு யோகம் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அந்த திருவாசகம் யோகம்ங்கிறத நாங்க எப்படி பயிற்சி பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. திருவாசகத்துல கொல்லுவன கொள்ளல், தள்ளுவன தள்ளல் அப்படிங்கக்கூடியத பரவலாக எல்லா பாடல்களையும் பதிவு பண்ணியிருக்கிறார். என்ன பண்ணியிருக்காரு? மணிவாசகர் இல்லறத்திற்கு புறம்பானவர் இல்லை. அப்புறம் இந்த மண்ணிடையே வாழ்வு எனும் மையலில் அகப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நமக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் நம்ம வெளியவும் நீராடலாம், நம்ம உள்ளுக்குள்ளே நீராடலாம். அந்த மாதிரி உண்டான ஒரு அருள் நிலைய மணிவாசகர் நமக்கு அனுபவத்துல சொல்றார். உள்ளேயும் நீராடுங்க, வெளியவும் நீராடுங்க அப்படிங்கிற. தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்து அப்படி சொல்றார். தீர்த்தன், இந்த தீர்த்தம்னா என்ன அப்படின்னா, நம்ம தீர்த்தத்துல குளிச்சோம்னா நமக்கு அழுக்கு போகும். சாதாரண தண்ணியில அழுக்கு போகும். புனித நீருக்கு பேர் தீர்த்தம்னு பேர். இப்ப நாம ஒரு ஆறு குளம் அப்படின்னு சொன்னா குளத்துல போய் குளிக்க போறோம், ஆத்துல போய் குளிக்க போறோம் அப்படிதான் சொல்லுவோம். தீர்த்தத்தில் போய் குளிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது இல்ல. எதை தீர்த்தம் அப்படிங்கிறோம்? கங்கை, தாமிரபரணி, காவேரி இவைகளெல்லாம் தீர்த்தம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவை நம்ம உடல் அழுக்கையும் போக்கும், மன அழுக்கையும் போக்கும், உணர்வு அழுக்கையும் போக்கும். அதுக்கு அந்த தீர்த்தத்துல அவ்வளவு புனிதம் இருக்கு. திருவம்பாவையில மணிவாசகர் இறைவனை தீர்த்தன் அப்படின்னு சொல்றார். இறைவன்
நம்ம அப்பர் சுவாமிகள் சொல்றாரு, அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் அப்படிங்கிறார். அந்த நோக்கமே தீர்த்த நீராட்டு. நோக்கம் எப்படிமா தீர்த்த குளிச்சாதானே தீர்த்தத்துல நம்ம நீராட முடியும். நோக்கம் எப்படி அங்கதான் யோகத்தை வச்சிருக்கிறாங்க குழந்தைங்க. நம்ம மணிவாசகரும் அதுல அங்கதான் யோகத்தை வச்சிருக்கிறாரு. அந்த மணிவாசகர் காட்டக்கூடிய யோகத்தை நாங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது, கேசரி யோகத்தை மணிவாசகர் நமக்கு அறிமுகப்படுத்துறார். கேசரி யோகம் சாதாரணமாக கேசரி யோகம் பற்றி அட்டாங்க யோகத்துல நீங்க பார்க்க போகும்போது யம நியமங்கள் சொல்லும் போது பழகக்கூடிய விதங்கள்ல பலவிதமான யோகம்ங்கிறது நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டோம், யமம் நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், இல்ல யமம் நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இதுதான் அட்டாங்க யோகம். இந்த அட்டாங்க யோகத்தை கிளாஸா நம்ம எடுக்க முடியாது கண்ணா, மனதோடு பயணிக்க கூடாது. கிளாஸா எது வரைக்கும் எடுக்கலாம், நம்ம உட்காரும் வரைக்கும், அதாவது இயமம் நியமம், கொள்ளுவன கொள்ளுதல், தள்ளுவன தள்ளுதல், அதுல நிறைய கேட்டகரி இருக்கு கண்ணு. அங்கேயே நீங்க நின்னுட்டீங்கன்னா அதுவே மிகப்பெரிய யோகம். வாழ்க்கையில எதை கொள்ளணும் எதை தள்ளணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதுவே பெரிய யோகம்தான். யோகத்தின் நீங்க எப்படிமா திருவாசகத்தை நாங்க கடைபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, நீங்க கொள்ளுதல் என்ன தள்ளுதல் என்ன அப்படிங்கக்கூடியதே திருவாசகம் முழுமைக்கும் அது சொல்லுது. இப்போ நாங்க திருவாசக யோகத்தை நாங்க எப்படி கடைபிடிக்கிறது, நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்க வரும்போது, திருவாசக யோகம் ஒரு அற்புதமான ஒரு இயலை சொல்லுகின்றது. கேசரி யோகத்தை பற்றி சொல்லு. அப்புறம் பூரக ரேசக கும்பகத்தை பற்றி சொல்றது. அது எங்கம்மா சொல்லப்பட்டிருக்கு. நாங்களும் திருவாசக முற்றுதல் நாங்க 200வது முற்றுதல் பண்ணியிருக்கிறோம், 500வது முற்றுதல் பண்ணியிருக்கிறோம், 1000வது முற்றுதல் பண்ணியிருக்கிறோம். எங்கேயுமே அது மாதிரி சொல்லலையம்மா அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். எனக்கு எங்கேயுமே அவ்வாறு சொல்லப்படவில்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். நான் உங்களுக்கு அவர் எந்த இடத்துல கேசரி யோகத்தை சொல்றாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பூரகரேசக கும்பகம் அப்படிங்கக்கூடியத அதையும் நான் உங்களுக்கு எந்த இடத்துல அவரு சொல்றாரு அப்படிங்கிறத சொல்றேன். நான் காலையிலேயே உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்திருந்தேன். ஏறத்தாழ 200 அன்பர்கள் வந்த நேரத்துல இருந்து எழுந்து போகாம கேட்டீங்க. தொடக்கம் எவ்வளவோ அதுல 5 மணி தொடக்கம் 6:15 வரைக்கும் அந்த அத்தனை பேர் இருந்தீங்க. அதாவது அவரு கொள்ளுவன கொள்ளல் தள்ளுவன தள்ளல்ல நான் அவர் நினைச்சு பாக்குறாரு இறைவனுடைய அளப்பெரும் கருணைய. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை கொண்டு போறேன். 4 நாள் வகுப்பு இருக்கு. இன்றைய காலை வகுப்பு முடிச்சிட்டோம். இது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு நிலையா நான் உங்களுக்கு இதை சொல்றேன். எனக்கு ஒண்ணு நீங்க ஒரு இத்தனை பேர் ஆர்வமா இருக்கும்போது அதை நீங்க நடைமுறைப்படுத்தக்கூடிய தொண்டர்களாக இருந்து எனக்கு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா, நான் காலை மாலை தினப்படியே நான் வகுப்படுத்த நான் ரெடியா இருக்கிறேன் குழந்தைங்களா. ஆனா ஏதோ ஒரு பிளாட்பாரத்துக்கு போயிட்டு அங்க ஹை சொல்லிட்டு அங்க நீங்க கட்டக்கூடிய ஃபீஸை கட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதை பத்தியே தலை வச்சு படுக்காம அடுத்த ஆண்டு அவங்க ஒரு வகுப்போ அல்லது ஒரு விழாவோ எடுத்து அதுல போய் கலந்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு அந்த பாடம் எடுப்பதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நடைமுறைப்படுத்தாத படிப்புக்கு பேரு என்ன பேரு? அது இல்லை. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க ரொம்ப உறுதிப்பாடாக இருந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில லாபத்துக்கு போக வேண்டியிருக்கும், நஷ்டத்துக்கு போக வேண்டியிருக்கும். அந்த நேரத்துல உங்களை நான் வகுப்பு அட்டன் பண்ண சொல்லல. ஆனால் வகுப்பு அட்டன் பண்ணிட்டு அதை கட்டாயம் நீங்க கடைபிடிக்கணும். நான் ஒவ்வொரு சத்சங்கத்திலையும் சொல்லியிருப்பேன், 24 மணி நேரம் எனக்கு இருக்கு. இறைவன் எனக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்கான். அந்த 24 மணி நேர கணக்குல நீங்க ஒரு அந்த 24 மணி நேரம் இதுல ஆபீஸ்க்கு 10 மணி நேரம் ஒதுக்கிருங்க. ஆபீஸ் வேலைக்கு 10 மணி நேரம் ஒதுக்கிருங்க.
ஏன்னா நம்ம சமையலுக்கே ஒவ்வொருத்தர் 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. வீட்டு பெண்கள் சமையலுக்கு ஒதுக்கிக்கோங்க. அது தேவை. அத வச்சுக்கோங்க. அப்புறம் கணவன், மனைவி, குழந்தைங்க அவங்க கூட ஒரு 4 மணி நேரம் ஒதுக்குங்க. 10 நாளும் 14 மணி நேரம். 6 மணி நேரம் கம்பல்சரியா ஒரு உயிருக்கு தூக்கம் தேவை. நீங்க உயரிய அனுபவத்துக்கு பிறகு தூங்காம இருக்கலாம். இறை அனுபவம் உயரிய அனுபவத்துக்கு பிறகு தூங்காம இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா கட்டாயம் ஒவ்வொரு இல்லறத்தாருக்கும் ஒவ்வொரு சிறு குழந்தையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் 6 மணி நேரம் தூங்கணும். இந்த வள்ளல் பெருமானார்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க, தூக்கம் கெடுத்தான் என்று ஊது ஊது சங்கே ஊது ஊது சங்கே, சோம்பல் தவிர்த்தான் என்று ஊது ஊது சங்கே ஊது ஊது சங்கே அப்படி சொல்றாரு. தூக்கம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது கண்ண. 6 மணி நேரம் தூங்கணுமா, அதான் ஃப்ரெஷ் அப். பகலையில வள்ளல் பெருமானாரே சொல்றாரு, ஒரு அரை மணி நேரம் சாப்பாட்டுக்கு பிறகு உடனே போய் படுக்காம ஒரு 10 நிமிஷம் இடைவெளி விட்டுட்டு இடக்கையை தலைப்பக்கமாக வைத்து நீங்க படுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய ஜீரண உறுப்புகள் நன்றாக அது செயல்படும் அப்படின்னு அவர் ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். வைத்திய நூல்களும் அவ்வாறே சொல்லு. நீங்க பாய் விரிச்சு படுக்க கூடாது அப்படின்னு எல்லா வைத்திய நூல்களும் பகலையில பாய். நம்ம வீட்டுலதான் கட்டில் எப்பவுமே விரிச்சே போட்டிருக்கோம். நீ வா வான்னு அது வேற கூப்பிடுது. நம்ம வீட்டுல அந்த காலத்துல எவ்வளவு பெரிய பணக்கார வீடுகள்னாலும் வயதானவர்கள் படுக்க முடியாதவர்கள் தான் கட்டில படுத்தாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தோட்டத்து வீடுகள்ல ஒரு கைத்து கட்டில கொண்டாந்து போட்டு மரத்தடியில போட்டு அவங்க படுத்தாங்க. அப்புறம் திரும்ப அதை மடக்கி வச்சுக்கிட்டாங்க. இப்ப வீட்டுக்குள்ளேயே நம்ம கட்டில் போட்டு மெத்தை போட்டு விரிச்சு வச்சிருக்கோம். அதை மடக்கவும் முடியாது. ஏன்னா அந்த மெத்தையோட அமைப்பே அப்படிதான் இருக்கு. அது மடக்குற மாதிரி இல்லை. அப்ப நான் அதை வந்த உடனே வானுதானே கூப்பிடும். நம்ம ஏதாவது போயிட்டு இருந்தா வானு கூப்பிடும். அப்புறம் நம்ம முதுகு தண்டுக்கு அங்க வேலையே இல்லை. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப நாட்டு நடப்பு நமக்கு இவ்வளவெல்லாம் இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களா. நம்ம என்ன கொல்லணும் என்ன தள்ளணும் அப்படிங்கக்கூடியதை நான் சொல்றேன். மணிவாசக பெருந்தகை அண்டவியல்ல இருந்து கருவியல் வரைக்கும் அவர் வழிவகுத்து கொடுத்தாரு. பரிணாம வளர்ச்சி அப்படிங்கக்கூடிய ஒரு கொள்கை இருக்கு. ஒரு உயிரின் பரிணாம வளர்ச்சி, புல்லாகி பூடாகி பரிணாம வளர்ச்சிங்கக்கூடிய அந்த தியரியையும் அவர் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். விஞ்ஞான பூர்வமாக உண்டானது எல்லாமே. விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் வெவ்வேறு இல்லை. அத இது வடக்கு வாழுது தெற்கு தேய்து தோலாம் துருத்தின்னு அந்த விஞ்ஞானத்தையும் நம்மளை ரசிக்க விடாம வாழ்வியல் கோட்பாட்டோடு இணைத்து பார்க்க விடாமல் ஒரு 75 வருஷமா நம்மளை ரொம்ப மூளை செலவையும் மழுங்கடிக்கப்பட்ட தனமும் நமக்கு வந்துருச்சு. நமக்கும் சோம்பேறித்தனம் வந்துட்டு. யாரோ ஒருத்தவங்க மூளை மழுங்கடிக்கப்பட்டவங்க பின்னாலெல்லாம் நம்ம போனோம்னா அதுக்கு என்ன வாழ்க்கை இருக்கு? யாரோ ஒருத்தவங்க நம்ம மூளையை தட்டுவாங்க, அவங்க பின்னால் நம்ம ஓடி போனோம்னா அப்ப நமக்கு என்ன வேல்யூ இருக்கு? நமக்கு ஒரு உறுதிப்பாடு வேண்டாமா? அந்த உறுதிப்பாடு பற்றி பேசுவதுதான் திருவாசகம் யோகம். திருச்சிற்றம்பலம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு வார்த்தை சொல்லச் சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது. முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம். நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது. பிரயாகையில் முண்டம், காசியில் தண்டம், கயையில் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது. அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடியவன் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம். அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம். அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமியாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது. நவம்பர் 5 கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய சங்கல்பம் மற்றும் வேல்மாறல் யாகம் நடக்கும். மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும். காசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த மனநிறைவோடு கயா செல்கிறோம். அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம். இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம். அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதா தேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய
தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம். மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம். இதற்கு அடுத்ததாக புண்ணிய பூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம். ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்திற்கு சென்று எது எமை பணிகொடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த யாத்திரையின் மூலம் நம்மை குரு அருளுக்கும் திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி எந்நாளும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடைவோம்.